எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சுஷியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கடலை பருப்பை வச்சு வெல்லத்தை வச்சு செய்கிற ஒரு ஸ்நாக்ஸு, பாரம்பரிய ஸ்நாக்ஸ். அதுக்கு மெஷரிங் கப் 1/2 கப் கடலை பருப்பு எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் குக்கர் 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் ஆரம்பத்துலேருந்தே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் அந்த கடலை பருப்பை எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்கும். அது வெந்திருக்கும். நல்லா கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் ஃபஸ்ட்லேருந்தே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் 133 கிராம் எடுத்துக்கோங்க. அதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆற வச்ச அந்த கடலை பருப்பை எல்லாத்தையும் அதை அதில் இந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு 61 கிராம் எடுத்துக்கோங்க. மைதா மாவு அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி அந்தளவுக்கு தண்ணி கணக்காக ஊற்றி எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு இதான் பதம். அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்க அந்த எல்லாத்தையும் அதில் மைதா மாவில் போட்டுட்டு கடாய் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் சூடு ஏறினதுக்கப்புறம் அதெல்லாம் உள்ளே போட்டுட்டு அந்த உருண்டையாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போட்டுருங்க. மைதா மாவில் முக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா சத்துள்ள ஒரு ஆகாரம் இது. அதுக்கப்புறம் ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெல்லம் 100 கிராம் எடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை 128 கிராம் அதை எடுத்து அதையும் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு வருது. அதையும் எடுத்து நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்தது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அதில் ஊற்றி விட்ருங்க. அது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு மாவு. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுட்டேன். அதில் அதை நல்லா தோசை பார்த்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டியில் குழிப்பணியார சட்டியில் சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றுங்க. இல்லைன்னா எண்ணெய் ஒவ்வொரு குழியிலையும் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் வெந்தோடனே எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி.